अनंत विजयं राजा कुंती पुत्रो युधिष्ठिरः नकुलः सह देवश्च सुघोषमणिपुष्पकौ काश्यश्च परमेश्वासः शिखण्डी च महारथः धृष्टद्युम्नो विराटश्च सात्यकिश्चापराजितः द्रुपदो द्रौपदेयाश्च सर्वशः पृथिवीपते सौभद्रश्च महाबाहुः शङ्खान् दद्मुः पृथक् पृथक् सघोषो धार्तराष्ट्राणां हृदयानि व्यधारयत् नभश्च पृथिवीं चैव तुमुलो व्यनुनादयन् अथ व्यवस्थितान् दृष्ट्वा धार्तराष्ट्रान् कपिध्वजः प्रवृत्तेष सम्पाते धनुरुद्यम्य पाण्डवः हृषीकेशं तदा वाक्यमिदमाह महीपते अर्जुन उवाच सेनयोरुभयोर्मध्ये रथं स्थापयमेच्युत यावदेतान्निरीक्षेऽहं योद्धुकामानवस्थितान् कैर्मया सह योद्धव्यमस्मिन् रणसमुद्यमे योत्स्यमानानवेक्षेऽहं य एतेऽत्र समागताः धार्तराष्ट्रस्य दुर्बुद्धेर्युद्धे प्रियचिकीर्षवः संजय उवाच एवमुक्तो हृषीकेशो गुडाकेशेन भारत सेनयोरुभयोर्मध्ये स्थापयित्वा रथोत्तमम् भीष्मद्रोणप्रमुखतः सर्वेषां च महीक्षिताम् उवाच पार्थ पश्यैतान् समवेतान् குருநிதி சொல்லிட்டு இந்த கௌரவ வம்சத்துல இருக்கிறவள் எல்லாரையும் பாரு அப்படின்னு கிருஷ்ணர் வந்து ரெண்டு சேனைகளுக்கும் நடுவுல நிற்க வைக்கிற ரத்தத்தை ரத்தத்தை ரெண்டு இடத்துலயும் ரெண்டு பேருக்கும் நடுவுல நிறுத்தி அர்ஜுன் என்ன சொல்ற பீஷ்மன் துரோணர் அந்த பாக்கி ராஜாக்களுக்கு எத்தாப்புல நிக்க வச்சு பாரு இங்க கூடியிருக்கிற கௌரவ வம்சத்தை வரை அப்படின்னு அப்பதான் அர்ஜுனனுக்கு கௌரவ வம்சம்னா நம்மளும் இருக்கோமேங்கிறது புரியுது. அடுத்த ஸ்லோகத்திலேருந்து பார்க்கலாம். தத்ரா பஷ்யத் ஸ்திதான் பார்த்த பித்ருநத பிதாமகான் ஆச்சார்யான் மாதுலான் भ्रातॄन् पुत्रान् पौत्रान् सखींस्तथा तत्र அங்கு अपश्यத் பார்க்க முடிந்தது ஸ்திதான் நிற்கின்ற பார்த்த அர்ஜுனன் பித்ரின் அத்த பிதாக்கள் பிதாமகான் பாட்டன்மார்கள் ஆச்சாரியான் குருக்கள் மாதுலான் மாமாக்கள் பிராத்ரூன் தமையர்கள் பிரதர்ஸ் புத்ரான் பிள்ளைகள் பௌத்ரான் பேரர்கள் சഖீம் ததா சഖீம் தோழர்கள் ததா கூட நான் என்ன சொல்றேன்னா அங்க வந்து அவருக்கு
ஒரு சேனையா நிற்கின்ற பிதாக்கள், பிதாமகன்கள், பாட்டன்மார்கள், குருக்கள், மாமாக்கள், தமையர்கள், பிள்ளைகள், பேரர்கள், தோழர்கள் எல்லாருமே பார்க்க முடிந்தது. 26, 27, 28 எல்லாமே ஜாயிண்டா வருதுனால எல்லாருக்கும் சேர்த்து நம்ம ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்புறமா கொடுத்துக்கலாம். ஒரு ஷரணமா பார்க்கலாம். தத்ரா மேலராக, தத்ரா பஷ்ய மேலராக, ஸ்திதான் இத்து இஸ் த 3 இருக்கு. பஷ்யத் ஸ்திதான், பஷ்யத் ஸ்திதான், இத்து இஸ் த 3 இருக்கனால தத்ரா பஷ்யத் ஸ்திதான், ஸ்தி இஸ் third, ஸ்திதான் பார்த்த, பார்த்த third, பார்த்தல பார்த்த பித்ருநத, பித்ரு பித்ரு இல்ல, பித்ரு பித்ரு இல்ல, பித்ரு ரூ ரூ தொண்டையிலேருந்து வரணும். பித்ருநத பிதா மகான் ஆச்சாரியான் மாதுலான் பிராத்ரூன், ஆச்சாரியான் மா எல்லாமே நெடுலெழுத்துகள். யான்மா துலான் இன் பிரா, இன் பர 3 ஜாயிண்ட் ஆகுது. துலான் பிராத்ரூன், த்ரூன் த்ரூ தொண்டையிலேருந்து வரணும். த்ரூன் இல்ல, த்ரூன். புத்ரான் பௌத்ரான், புத்ரான் பூ மேலராக, புத்ரான் இன்னும் எடுத்துட்டு பௌத்ரான், பௌத்ரான் இல்ல, பௌத்ரான் சഖീம் ததா, சഖீம் கீ அப்புறம் இசுவதன அவுங் இஸ் பெட்டர் ஒன் தென் இம். கிம்ஸ் ததா வேண்டாம், கிம்ஸ் ததா. ஸ்லோகம். तत्रा पश्यत् स्थितान् पार्थ पितॄनथ पितामहान् आचार्यान् मातुलान् भ्रातॄन् पुत्रान् पौत्रान् सखींस्तथा. श्लोकत्व 27 श्लोकम्. श्वशूरान् सुहृदश्चैव सेनयोरुभयोरपि तान् समीक्ष्य स कौन्तेयः सर्वान् बन्धूनवस्थितान्. ஸ்வசூரான், ஸ்வசூர்னா மாமனார், சுஹ்ருதஷ்ச நலம் விரும்பிகள், சன மற்றும் இவ கூட, சேனையோ சேனைகள், உபயோ இரண்டும், அபி கூட, தான் அவை, சமீக்ஷ்ய பார்த்து, ச அவர், கௌந்தேய அர்ஜுனன், சர்வான் எல்லா, பந்தூன் பந்தூன் உறவினர்கள், அவஸ்திதான் நின்று கொண்டு. கண்டினியூ பண்றார். ப்ளீஸ் பிள்ளைகள், தமையர்கள் எல்லாரையும் பார்க்குற மாதிரி மாமனார்கள், நலம் விரும்பிகள், இந்த சேனையோட 2 பக்கமும் பார்த்து, கௌந்தேய அர்ஜுனன் எல்லாரும் உறவினர்கள் நின்று கொண்டிருக்கிறாள்ங்கிறத பார்க்கிறார். ஒரு க்ஷணமா பார்க்கலாம். ஸ்வ ஸ்வ இஷண்வ ஸ்வ ஷூரான் ஸ்வ ஷூரான் சு ராமேல ஒரு ஆகாது கொடுத்து, ராம் சுஹ்ரு சுஹ்ரு ஹ்ரு அது அன்று ஹ்ரு தஷ்சைவ ஸ்வசூரான் சுஹ்ருதஷ்சைவ சேனயோருபயோரபி, யோ எழுத்தெல்லாம் ரபி ஷார்ட் ஆயிடும். தான் சமீக்ஷ்ய, தான் ச தாமிலாக, மீக்ஷ்ய இக்கு இஷ்ய 3 ஜாண்டாக, மீக்ஷ்ய ச கௌந்தேய சர்வான், சர்வான் ரஃபார் கொடுத்து, வான் பன் பக்கு அப்புறம் ஒரு ரஃபார் கொடுத்து, சர்வான் பந்தூ நவஸ்திதான், நவஸ்தி third வஸ்திதான். 3 ஸ்லோகம்.
श्वशुरान् सुहृदश्चैव सेनयोरुभयोरपि तान् समीक्ष्य स कौन्तेयः सर्वान् बन्धूनवस्थितान्. श्लोकं போல 28வது श्लोकம். कृपया परयाविष्टो विषीदन्निदमब्रवीत्. अर्जुन उवाच दृष्ट्वेमं स्वजनं कृष्ण युयुत्सुं समुपस्थितम्. கிருபையா இரக்கத்தால், பரையா மிகுந்த, அவிஷ்டோ நிறைந்து, விஷீதன் மிக வருத்தத்துடன், இதம இந்த, அப்ரவீத் கூறினார். அர்ஜுனோவாச்ச அர்ஜுனன் கூறுறார். திருஷ்டுவா பார்த்து, இமம் இந்த, ஸ்வஜனம் உறவினர்கள், கிருஷ்ணா கிருஷ்ணர் சொல்றார், யுயுத்சும் யுத்தம் செய்ய முன்வந்த, சமுபஸ்திதம் கூடியுள்ள. அர்ஜுனனுக்கு கிருப்பையா அந்த எல்லாரையும் பார்த்துட்டு இரக்கத்தால், மிகுந்த இரக்கத்தால் நிறைந்து, மிக வருத்தத்துடன் சொல்றார். இங்க நான் பார்க்கிறேன், கிருஷ்ணர் சொல்றார், என்னோட ஸ்வஜனம் உறவினர்கள் யுத்தம் செய்ய முன் வந்திருக்கிறார் அப்படின்னு. அர்ஜுனன் ரொம்ப வருத்தம் மிகுந்த பறையா மிகுந்த கிருப்பையா இரக்கத்துடன், விஷீதன் ரொம்ப வருத்தத்துடன் சொல்றார். இங்க யாரு நான் பாக்குறேன்னா எல்லாரும் என்னோட உறவினர்களை பாக்குறேன் அப்படிங்கிற ஒரு சரணமா பார்க்கலாம். கிருபயா பரயாவிஷ்டோ, கிருபயா இல்ல, கிருபயா பரயாவிஷ்டோ, விஷ்டோ வீமிலாக விஷ்டோ விஷீதன்னித, விஷீல விஷீதன்னி, தன்னி ரெண்டுன்னு இருக்கு. மப்ரம மேல ஒரு ஆகாது. மப்ரவீத். அர்ஜுன உவாச்ச, அர்ஜுன தனி, உவாச்ச தனியா சொன்னோம். திருஷ்டுவேமம், திருஷ்டுவே இஷிட்டவ 3 இருக்கு. திருஷ்டுவேமம் ஸ்வஜனங் கிருஷ்ண, ஸ்வஜனங் கிருஷ்ண, கிருஷ்ண இல்ல, கிருஷ்ண இல்ல, கிருஷ்ண இஷ்ண, கிருஷ்ண யுயுத்சும் சமுபஸ்திதம். யுயு அண்ட் யு இத்து அண்ட் ச இருக்கனால யுயுத்சும் சமுபஸ்திதம். ஸ்லோகம். கிருபயா பரயாவிஷ்டோ விஷீதன் நிதமப்ரவீத். அர்ஜுன உவாச்ச திருஷ்டுவேமம் ஸ்வஜனம் கிருஷ்ண யுயுத்சும் சமுபஸ்திதம். இந்த 3 ஸ்லோகத்துல அர்ஜுனன் அது ஒரு வார்த்தை, அவர் குருநிதின்னு சொன்ன ஒரு வார்த்தையால அர்ஜுனனோட எல்லா துவேஷம் எல்லாம் கலங்கி போய் வருத்தத்துக்கு விஷாத யோகம்ங்கிறோம். இந்த விஷீதன், இந்த அவர் மிக வருத்தமான ஒரு நிலைக்கு ஒரு நொடியில பகவான் கொண்டு வர்றார். தத்ரா பஷ்யாத் ஸ்திதான் பார்த்தா பித்ரானத பிதாமகான். எப்படி சொல்லிருக்கார் பகவான்கிட்ட அர்ஜுனன். இங்க பாரு குருநிதி அப்படின்னு சொல்லி பாரு அப்படின்னு அர்ஜுனர் எல்லாரையும் பாக்குறாரு. பிதாக்கள், பிதாவோட அண்ணனான புரீஸ்வரர், அவரும் அவர் பிதாமடி, அந்த மாதிரி பிதாக்களை பாக்குறார். மாமாக்களை பாக்குறார், பீஷ்மா, பித்ரூன், பீஷ்மர், சோமதத்த, குருகளை பாக்குறார், துரோண, கிருபா, எல்லா ஆச்சாரியர்கள். தன்னோட மாமாக்களான புருஜித், குந்திபோஜ, ஷல்ய, சகுனி எல்லாரையும் பாக்குறார். தமையர்கால்மார்களை பாக்குற பீமா, இதே மாதிரி யுதிஷ்டர் அவரெல்லாம் பாக்குறார்.
இந்த மாதிரி தன்னோட கசின்ஸ் துரியோதனன் அவளை பாக்குறாரு, தன்னோட மகன்களை பாக்குறாரு, அபிமன்யு, கடோத்கச்சன், துரியோதனனோட மகன் லக்ஷ்மணன், அப்புறம் தன்னோட கிராண்ட் சில்ட்ரன் பேரன்களை பாக்குறாரு. லக்ஷ்மணா அந்த துரியோதனோட மகனோட அவன் குழந்தைகள். அதே மாதிரி துரியோதனனோட துரியோதனோட தோழர் அஸ்வத்தாமா, கர்ணர் அவளை பாக்குறான். அந்த மாதிரி மாமனார்கள் துருபத, சைபிய அவளை பாக்குறான். சத்வகி இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற நல் விரும்பியோள் அவளெல்லாம் பாக்குறான். எல்லாரையும் இந்த சேனையோர் உபயோர் மத்தியே, ரெண்டு சேனைகளுக்கும் மிடில்ல மத்தியில் நிக்கிறது பாக்கறச்சு அவர் கிருஷ்ணன் அந்த மாதிரி ஒரு இடத்துல பீஷ்ம துரோண பிரமுகத்தை அந்த அவர் கைதாப்புல நிக்க வச்சோன்னா இவ எல்லாரையும் பாக்குறாரு. எல்லாரையும் ரெண்டு பக்கத்துலயும் பாக்குறாரு. ரெண்டு பக்கத்துலயும் குருநிதி நம்ம கௌரவ வம்சத்துல இருக்கிறவாள்தான் பாக்குறாரு. தான் சர்வான் பந்து நவஸ்திதான் சமீக்ஷ பாக்குறார். தான் சர்வான் பந்து, அதாவது எல்லாரும் நம்மளோட நிறைய பந்துக்களை பாக்குறார். பாலிகா, திருஷ்டத்யும்னா, ஷிகண்டீஸ், எல்லாரையும், ஜெயத்ரதன், எல்லாருமே நம்மளோட சர்வ பந்து, எல்லாருமே நம்மளோட ஒரு ஒரு உறவினர்கள் அப்படின்னு ரெண்டு சைட்லயும் பாக்குறாரு அர்ஜுனன். எல்லாம் பார்த்துட்டுதான் கிருப்பையா பரையா அவிஷ்டா, கிருப்பையானா இரக்கத்தால், பரையா மிகுந்த, அவிஷ்டோ நிறைந்து, அப்படியே மனசு முழுக்க கௌந்தேயன் அதாவது அர்ஜுனனுக்கு கிருப்பையா பரையா அவிஷ்டா, இவ்வளோ இறக்கமும் இவ்வளோ நிறைஞ்சு மிகுந்த இறக்கம் நிறைஞ்சு வந்துருது. எல்லா இந்த சேனைகள்ல இருக்கிற பார்க்கறது எல்லாருமே தன்னோட உறவினர்கள். எப்படியோ நம்ம நம்ம இதை நம்ம குலத்தினால வருது, அவர் நம்மள்ட்ட நம்ம கத்துன்னு இருக்கோம், அவர் நம்மள்ட்ட கத்துன்னு இருக்கா. இந்த மாதிரி குருக்கள் எல்லாரையும் பார்த்தோன்னா அவருக்கு ஒரு பாசம் வந்துருது. நம்ம உற்றார் உறவினர்கள் மேல ஒரு பாசம் வந்துருது. ஏன்னா அவருக்கு அப்பதான் புரியுறது யார் ஜெயிக்கிறாளோ யார் தோக்குறாளோ அது அந்த அது இருக்கட்டும். ஆனா இறக்க போவது நம்மளோட மனுஷர்கள் தான், நம்மளோட உறவினர்கள் தான். இதுல உறவினர்கள் தான் நம்மளோட இதுல இறக்க போறார் அப்படின்னு நினைச்ச உடனே டேம் என்ன வருது, விஷீதன்னா அவ்வளவு வருத்தம் வருது. இவ்வளோ ஒரு கோபத்தோட போனார். போய் நான் எனக்கு எனக்கு எய்தாப்புல யார் யுத்தம் பண்ண வரான்னு என்ன பார்க்கணும், எப்படி வந்து அதர்மம் பக்கத்துல போயிட்டு என்னோட சண்டை போட்டு என்கிட்ட தோக்கறதுக்கு யார் வந்திருக்கா, இவ்வளவு யுத்தத்துக்கு தயாரா யார் இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு போறோம்னு அப்படி போனவர் ஒரே வார்த்தையில இத பார்த்துட்டு ஒரு மனசு முழுக்க இரக்கம் வருது. இதுதான் அப்புறமா கிருஷ்ணரும் சொல்ற கஷ்மலம் ஹிருதய தௌர்பல்யம் அப்படின்னு 2வது ஸ்லோகத்துல அவர் சொல்லி காமிக்கிறார். எல்லாம் இது அவனோட ஹிருதய தௌர்பல்யம் வருது அப்படின்னு அர்ஜுனரே அப்புறமா சொல்றாரு. என்ன சொல்றாரு, கார்பண்ய தோஷோ பாட்டஸ்வபாவ. கார்பண்ய தோஷம், கார்பண்யனா என்ன, பயம், கவர்டிஸ், ஒரு பயந்தாங்குழித்தனம், பகட்டஸ்வபாவ என்னோட சுவாவத்தை அப்படியே மறைச்சுடுத்து அப்படின்னு அவரும் அப்புறமா சொல்றாரு. அதுல இந்த சமயத்துல இதை பார்த்துட்டு தான், எதை பார்த்துட்டு நம்மளோட உற்றார் உறவினர்கள் இறக்க போறா அப்படின்னு பார்த்தோன்னா நமக்குள்ள ஒரு இறக்கம் அவருக்குள்ள மிகுந்த இறக்கம் ஒரு ஒரு வருத்தம் விஷீதன் அந்த ஒரு விஷாதம் இவ்வளவு வருத்தத்துல அவருக்கு என்ன வருது, கார்பண்ய தோஷம். அப்பதான் அவருக்கு மேல இந்த பயந்தாகுழித்தனமான ஒரு தோஷம் ஸ்வபாவ அவரோட சுபாவத்துக்கு மேல வருது. அந்த இதை பார்த்துன்னா இந்த தன்னோட உற்றாவத்தினரை பார்த்து என்ன சொல்றாரு, சொல்ற திருஷ்டுவே மாம் ஸ்வஜனம் கிருஷ்ணா யுயுத்சும் சமுபஸ்திதம். திருஷ்டுவே மாம் ஸ்வஜனம் கிருஷ்ணா, திருஷ்டுவாங்கிறது 3 வாட்டி வருது இந்த இந்த சாப்டர்ல. இது வரைக்கும் பார்த்தேன்னா முதல்ல துரியோதனன் சொல்றா, திருஷ்டுவாத்து பாண்டவா நீக்கம், பாண்டவர்களோட இந்த சேனையை பார்த்த அப்புறம் அப்படின்னு. அப்போ அவரோட அகங்காரம் தெரியுது. அதே மாதிரி அப்புறமா
அர்ஜுனன் சொல்றார், வியவஸ்திதான் திருஷ்டுவா தார்த்த ராஷ்டிரானாம். திருதராஷ்டிரனோட மகன்களோட சேனையை பார்த்து அப்படின்னு. ஆனா இப்ப என்ன வருது? திருஷ்டுவே மாம் ஸ்வஜனம். என்னோட ஸ்வஜனம், என்னோட உற்றார் உணர்வுகள் பார்க்க அப்புறம் அப்படியே அந்த அந்த ரெண்டு சமயத்துல திருஷ்டுவாத்து பாண்டவா நீக்கம் சொல்லர்ச்சியும் துரியோதனுக்கு அகங்காரம் தான் வருது. அதே மாதிரி அர்ஜுனனுக்கு வியவஸ்திதான் திருஷ்டுவா தார்த்தராஷ்டிரானாம் சொல்லர்ச்சியும் அவருக்கு அந்த அகங்காரம் தான் வருது. யார் என்னோட சண்டை போடுறா அப்படின்னு. ஆனா அதை பார்த்த ஒரு நிமிஷத்துல குருநித்தின்னுங்கிற ஒரு வார்த்தையில திருஷ்டுவே மாம் ஸ்வஜனம், என்னோட உற்றார் உறவினர்கள்ல பாக்குறது கிடைச்சிருக்கு. திருஷ்டுவேன்னா மாம் ஸ்வஜனம் கிருஷ்ணா அப்படிங்கிறது. இப்பதான் அர்ஜுனன் வந்து கிருஷ்ணா அப்படிங்கிற அர்ஜுனன் வந்து நிறைய அவருக்கு பிடிச்ச கிருஷ்ணரை பேர் சொல்லி நிறைய பேர் வர சொல்லியும் கிருஷ்ணாங்கிற பேர் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச பேரு. 9 வாட்டி அவர் கீதையில அவர் கிருஷ்ணா அப்படின்னு இருக்கார். அதே மாதிரி கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனை பார்த்த அப்படி சொல்றதுதான் ரொம்ப பிடிக்கும். அதனால்தான் கடைசி ஸ்லோகத்துல கூட சஞ்சய் என்ன சொல்றார், எத்திர யோகேஸ்வரோ கிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனுர்தரா. அப்பதான் அதாவது இந்த கிருஷ்ணா எப்பெல்லாம் எங்கெல்லாம் கிருஷ்ணர் இருக்காரோ அங்கெல்லாம் அர்ஜுனனும் இருப்பாங்கிறதுக்கு பார்த்தோ அப்படிங்கிற கிருஷ்ணாங்கிற. ஏன்னா கிருஷ்ணா அர்ஜுனனுக்கு பிடிச்ச பேரு கிருஷ்ணா, கிருஷ்ணருக்கு பிடிச்ச பேரு பார்த்தா. சோ அவ வந்து அவர் ஒருத்தர் சொல்ற கிருஷ்ணர்னு தான் கூப்பிடுற. இங்க திருஷ்டுவே மாம் ஸ்வஜனம் கிருஷ்ணா யுயுத்சம் சமுபஸ்திதம். வந்து ஸ்வஜனம் அப்படின்னு தான் இந்த வார்த்தையை பார்த்தோம்னா அப்படிதான் எல்லாருக்குமே இந்த இந்த அர்ஜுனன் வாயால இந்த ஸ்வஜனம் வருது. திருத்தராஷ்டிரம்னா என்ன சொல்ற, மாமகா பாண்டவாஷ்சைவ. மாமகா என்னோட பாண்டவா பாண்டுவோட, என்னோட மகன்கள் என்ன பண்றா, பாண்டுவோட மகன்கள் என்ன பண்றாங்க, பிரிச்சு பிரிச்சுதான் இது வரைக்கும் சொல்லியிருந்தா. அதே மாதிரி அர்ஜுனன் தான் தார்த்தராஷ்டிரான்னு சொல்லிருக்கா. பாண்டவா நீக்கம் அதை தனித்தனியா பேசினிருந்தா இவ்வளவு வரைக்கும். ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு அவர் குரு நிதி சொல்லிட்டு சேனையோர் உபயோர் மத்திய ரெண்டு சேனைகளுக்கு மிடல நிக்க வச்சு ரெண்டு பக்கத்துலயும் பித்ரான் பௌத்ரான் எல்லாரையும் பார்க்கறத, சகான் எல்லாரையும் பார்க்கறச்ச அப்பதான் அவருக்கு ஸ்வஜனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. அதனால எல்லாருமே நம்மளோடது அப்படின்னு, நம்ம இறக்க போறது எல்லாமே நம்ம நம்ம மனுஷாதா அப்படிங்கறத கௌந்தேய கிருபையா பரையா விஷ்டா விஷீதன். மனசு முழுக்க ஒரு இறக்கம் வந்து ரொம்ப வருத்தத்துல இனிமே அவர் சொல்லுவார். பாக்கியெல்லாம் அடுத்த ஸ்லோகத்தை நாளைக்கு பார்க்கலாம். இன்னையோட இன்னொரு ஸ்லோகத்தை முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன்.